பிரிட்டன் மற்றும் மாலத்தீவு ஆகிய 2 நாடுகளுக்கு பிரதமர் மோடி புறப்பட்டார். 4 நாட்கள் கொண்ட இப்பயணத்தில் முதலில் லண்டன் செல்லும் பிரதமர் மோடி பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மரை சந்திக்கிறார். இதில் 2 நாடுகளுக்கு இடையிலான வரியற்ற வர்த்தக ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர பாதுகாப்பு, கல்வி, ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் பேசுகின்றனர். இப்பயணத்தில் பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸையும் பிரதமர் மோடி சந்திக்க உள்ளார். இப்பயணத்திற்கு பிறகு மாலத்தீவு செல்லும் பிரதமர் அங்கு மாலத்தீவின் 60வது சுதந்திர தின கொண்டாட்டத்திலும் பங்கேற்கிறார். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. தேர்தல் அதிகாரிகள் நியமனம், வேட்புமனு தாக்கல் தேதி, வாக்குப்பதிவு தேதி உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்து வருவதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விரைவில் தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிகிறது. துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து ஜக்தீப் தன்கர் விலகியதால் தேர்தல் நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் நாடாளுமன்ற, மாநிலங்களவை, மக்களவை உறுப்பினர்கள் வாக்களிப்பர். இதில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை இருப்பதால் அந்த அணியின் வேட்பாளரை வெல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2022 நடந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் மார்கரெட் ஆல்வாவை வீழ்த்தி பாஜக கூட்டணியின் ஜக்தீப் தன்கர் வெற்றி பெற்றிருந்தார். இந்தியா, இங்கிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் ஜூலை 24ஆம் தேதி லண்டனில் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தோல் பொருட்கள், காலணி, ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்ய வரி விலக்கு கிடைக்கும். அதேபோல இங்கிலாந்திலிருந்து கார்கள், மதுபானங்கள் உள்ளிட்டவற்றின் இறக்குமதிக்கு சலுகை வழங்கப்படும் என்பதால் மலிவு விலையில் கிடைக்கும். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இருதரப்பு வர்த்தகம் அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 10 லட்சம் கோடி ரூபாயை எட்ட வாய்ப்புள்ளது. கடந்த நிதியாண்டில் இங்கிலாந்திற்கு இந்தியாவின் ஏற்றுமதி 12.6% அதிகரித்து 1,24,000 கோடி ரூபாயாக இருந்தது. அதேபோல இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி 2.3% அதிகரித்து 74,000 கோடி ரூபாயாக இருந்தது. மதவெறி மற்றும் பயங்கரவாதத்துடன் பாகிஸ்தான் பின்னி பிணைந்திருப்பதாக ஐநாவில் இந்தியா சாடியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த விவாதத்தில் பேசிய இந்திய தூதர் பர்வதவேணி ஹரிஷ், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகள் ஒரு நாள் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று தெரிவித்தார். பாகிஸ்தான் அவசிய தேவைகளுக்காக IMF-இடம் அடிக்கடி கையேந்தி வருவதாகவும் அதே நேரம் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க பெரும் தொகையை செலவிடுவதாகவும் சாடினார். தற்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பதவி பாகிஸ்தானிடம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து பொழிந்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு டெல்லி, நொய்டா மற்றும் ஃபரிதாபாத் ஆகிய இடங்களில் 60 முதல் 90 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. மதுரா சாலையில் ஜசோலோ மெட்ரோ ரயில் நிலையம் அருகே மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. கனாட் பிளேஸ் பகுதியில் தேங்கிய மழைநீர் கடைகளுக்குள்ளே புகுந்துள்ளது. ராஜ்காட் முதல் நிஜாமுதீன் வரை, சப்தர்ஜங் முதல் தௌலாகுவான் வரை என டெல்லியின் பல்வேறு பகுதிகள் மழைநீர் தேக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் வெளியேறி மழைநீரோடு சேர்த்து தேங்கி நிற்கிறது. இந்த இடையூறுகள் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு டெல்லி பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரை சிவப்பு எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. இந்தியர்களில் சுமார் 30% பேர் உடல் பருமன் அபாயத்தில் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆரோக்கியத்துடன் உள்ள ஆயிரக்கணக்கான இந்தியர்களை நீண்ட காலமாக கண்காணித்ததில் அவர்களில் 25 முதல் 30% பேர் வயது முதிர்வுடன் உடல் பருமனாக மாறியிருப்பது தெரியவந்துள்ளது. ஹைதராபாத்தை தளமாக கொண்ட CCMB ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வின் மூலம் மரபணு ரீதியாக உடல் பருமன் ஏற்படும் வாய்ப்புள்ள குழந்தைகளை கண்டறிந்து அவர்களின் இளம் வயதிலேயே வாழ்க்கை முறை மற்றும் செயல்பாடுகளை மாற்றுவதன் மூலம் இதை தடுக்கலாம் என்று தெரியவந்துள்ளது. கொய்யாப்பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு நல்ல தேர்வாக அமையும் எனவும் குறைந்த அளவு சர்க்கரை மற்றும் மசாலா பொருட்களுடன் கூடிய கொய்யா சாட் ஒரு ஆரோக்கியமான தேர்வு என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கொய்யா இலைகள் விலங்கு மற்றும் மனித உடலில் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் என கண்டறியப்பட்டுள்ளது.
கொய்யா இலைகள் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தும் எனவும் இது வகை 2 நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கும் எனவும் கூறப்படுகிறது. இந்த கொய்யா இலைகளை தேநீர் அல்லது சாறு வடிவில் உட்கொள்ளலாம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கன்வார் யாத்திரையின் ஒரு பகுதியாக வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் மீது மாவட்ட நிர்வாகம் சார்பில் பூக்கள் தூவப்பட்டன. புண்ணிய நதிகளிலிருந்து சிவாலயங்களுக்கு தீர்த்தம் சுமந்து வரும் கன்வார் யாத்திரை வட மாநிலங்களில் புகழ்பெற்றது. இன்று ஸ்ரவன் சிவராத்திரி என்பதால் கன்வார் யாத்திரை பக்தர்கள் சிவாலயங்களில் அபிஷேகம் செய்து வருகின்றனர். இதற்காக வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவிலில் கூட்டம் அலைமோதுகிறது. இதன் முக்கிய அம்சமாக வாரணாசி மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஹெலிகாப்டர் மூலம் கோயில் மீது பூக்கள் தூவப்பட்டன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தப் போவதில்லை என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சேலம் MP PM செல்வகணபதி எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். அதில் 100 நாள் வேலை திட்டத்திற்காக 2025-26 நிதியாண்டில் 86,000 கோடி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அடிமட்ட அளவில் வேலை வாய்ப்புகளை தேவையை உன்னிப்பாக கண்காணித்து தேவைப்படும் போது நிதி அமைச்சகத்திடமிருந்து கூடுதல் நிதி கோரப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்ரேகா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு நிலுவையில் உள்ள 4,034 கோடி ரூபாய் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு தமிழகத்திற்கான ஊதிய பொறுப்பு 2,884.16 கோடி இந்த ஆண்டு ஏப்ரலில் முழுமையாக வழங்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் இந்தியாவில் பதிவான மொத்த தற்கொலை வழக்குகளில் மாணவர்களின் தற்கொலைகள் 7.6% இருப்பதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் சுகந்த மஜும்தார் மக்களவையில் தெரிவித்தார். 2021இல் இது 8%ஆகவும் 2020இல் 8.2%ஆகவும் இருந்துள்ளது. இளைஞர்களிடையே போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அதை கட்டுப்படுத்த தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மாணவர்களின் உடல் நலம், மனநலம் மற்றும் உணர்ச்சி நல்வாழ்விற்கு முன்னுரிமை அளிக்குமாறு UGC அறிவுறுத்தியுள்ளது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு உளவியல் ஆதரவு வழங்குவதற்கான திட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்தவும் ஒரே சீரான ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்கவும் உயர்கல்வி ஆணையம் என்ற புதிய அமைப்பை நிறுவுவதற்கான சட்டம் இயற்றும் பணியில் கல்வி அமைச்சகம் ஈடுபட்டிருக்கிறது என்று மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் சுகந்த மஜும்தார் தெரிவித்துள்ளார். ஆண்டில் சைபர் மோசடியால் இந்தியர்கள் 22,845 கோடி ரூபாய்க்கு மேல் இழந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் எழுத்துப்பூர்வ கேள்விக்கு பதிலளித்த மத்திய உள்துறை இணை அமைச்சர் பண்டி சஞ்சய்குமார் இது அதற்கு முந்தைய ஆண்டை விட 206 விழுக்காடு அதிகம் என குறிப்பிட்டார். மேலும் கடந்த ஆண்டில் மட்டும் 36 லட்சத்திற்கும் மேல் சைபர் மோசடி சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதாக தெரிவித்தார். இலங்கையின் நுவரெலியா மாவட்டம் நானுவோயா குடியிருப்பு பகுதியில் பாறைகள் சரிந்து விழுந்தன. இதனால் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 47 பேர் தற்காலிகமாக உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். ஆட்டுத் தொழுவம் சேதமடைந்து ஆடு ஒன்றும் இறந்த நிலையில் மேலும் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். அமெரிக்காவின் நாசா வியாழன் கிரகத்தை சுற்றி வரும் ஜூனோ கேம் என்ற கேமராவை வெற்றிகரமாக பழுது பார்த்துள்ளது. அந்த கேமரா பூமியிலிருந்து 60 கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்பதுதான் இப்பணியை வியக்கத்தக்க ஒன்றாக பார்க்க வைத்துள்ளது. அமெரிக்காவின் நாசா அனுப்பிய ஜூனோ என்ற விண்கலன் வியாழன் என்ற ஜூபிட்டர் கோளை சுற்றி வருகிறது. இதில் உள்ள கேமரா ஒன்று அதீத கதிர்வீச்சினால் பழுதடைந்த நிலையில் பூமியில் இருந்தே அதனை விஞ்ஞானிகள் சரி செய்துள்ளனர். இதன்பின் அக்கேமரா அனுப்பும் படங்கள் தெளிவானதாக மாறின. 60 கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பொருளில் உள்ள பழுதை பூமியிலிருந்தே சரி செய்தது தொழில்நுட்ப அதிசயமாக பார்க்கப்படுகிறது. இனக்குழுக்களின் வன்முறைகளால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டில் கலைகள் குறித்து சிந்திப்பதே அரிது. அதனை போக்கும் வகையில் சொமாலியாவின் தலைநகர் மொகாதிசுவில் இளைஞர்கள் தங்கள் எண்ணங்களை வண்ணங்களில் வடித்து தர வழிவகுத்து தருகிறார் ஒரு கலைஞர். மஸ்லா அஃப்தி தஹி. இந்த கலைஞன் 2 மாதங்களுக்கு ஒருமுறை 50 ஓவியர்களை உருவாக்கும் உன்னத முயற்சியில் இறங்கியுள்ளார். கலையின் வடிவம் குறித்து ஏதும் அறியாதவர்களால் ஏற்படும் தடைகளை தாண்டி தனது முயற்சியில் தளராமல் ஈடுபட்டு வரும் இக்கலைஞன் மூலம்
மொகாதிசு இளைஞர்கள் புதிய பாதையில் நடைபோடத் தொடங்கியுள்ளனர். இவரிடம் பயின்றவர்களின் ஓவியங்கள் பொதுமக்களின் பார்வைக்கும் அவர்தம் சிந்தனை மாற்றத்திற்கும் வித்திடத் தொடங்கியுள்ளன. வரைவதினால் இந்த இளைஞர்கள் அடைய முயற்சிக்கும் இலக்கு அமைதியை தவிர வேறு எதுவாக இருக்கும்? சென்னையில் உள்ள வேடல் சாலைக்கு மறைந்த பேராயர் எஸ்ரா சர்க்குணத்தின் பெயர் வைத்திருப்பதற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்துக்கள் மீது வன்முறையை தூண்டும் வகையில் எஸ்ரா பேசியிருப்பதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். திமுகவின் சிறுபான்மை ஓட்டரசியல் எல்லை மீறி செல்வதாகவும் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். வேடல் சாலைக்கு எஸ்ராவின் பெயரை வைத்த முடிவை அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மதிமுகவில் மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் இடையே நிலவி வரும் மோதல் காரணமாக காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட மதிமுக நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். தங்கள் வாகனங்களில் இருந்து கட்சி கொடிகளை அகற்றியும் அடையாள அட்டைகளை தூக்கி எறிந்தும் மல்லை சத்யாவுக்கு ஆதரவாக அவர்கள் முழக்கமிட்டனர். காஞ்சிபுரம் அண்ணா பூங்கா அருகே 10க்கும் மேற்பட்ட கார்களில் இருந்து மதிமுக கொடிகள் அகற்றப்பட்டன. சாலைகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட தொழில்நுட்ப வசதிகளின் மூலம் சென்னையில் போக்குவரத்து விதிமீறல்களுக்காக விதிக்கப்பட்ட அபராத தொகையில் 450 கோடி ரூபாய் வசூலிக்கப்படாமல் நிலுவையில் இருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. போக்குவரத்து காவலர் இல்லாத இடங்களில் தொழில்நுட்ப வசதிகளின் மூலம் சாலை விதிமீறல்களில் ஈடுபடுவோரை கண்டுபிடித்து அபராதம் விதிக்கும் நடைமுறை கடந்த சில ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது. அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், ஹெல்மெட் அல்லது சீட் பெல்ட் அணியாமல் ஓட்டுதல், நோயின்றி சாலையில் வாகனம் ஓட்டுதல், இருசக்கர வாகனத்தில் 3 பேர் பயணித்தல், வாகனம் ஓட்டும் போது மொபைல் போனில் பேசுதல் உள்ளிட்ட விதிமீறல்களுக்கு இவ்வாறு அபராதம் விதிக்கப்படுகிறது. இவ்வாறு அபராதம் விதிக்கப்பட்டவர்களை தொலைபேசியில் அழைத்து இணைய வழியில் அபராதத்தை செலுத்த வைப்பதற்கு ஒரு கால் சென்டர் செயல்படுகிறது. ஆனால் அபராதம் செலுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான அதிகாரம் யாருக்கும் இல்லை. 3 மாதங்களுக்கு மேல் அபராத தொகையை செலுத்தாமல் இருக்கும் வாகன ஓட்டிகளின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் அனுமதி அளித்தது. ஆனால் தமிழ்நாட்டில் மோட்டார் வாகன விதிகளில் இதற்கான திருத்தம் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என்று போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். சென்னையின் அடையாறு பகுதியில் கடந்த 6 நாட்களாக முறையான குடிநீர் விநியோகம் இல்லாததால் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பல வீடுகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக புகார் தெரிவித்தனர். காந்தி நகர் மற்றும் கஸ்தூரிபா நகர் உள்ளிட்ட அடையாறு வார்டுகளுக்கு நாள்தோறும் 35 மில்லியன் லிட்டர் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக மெட்ரோ வாட்டர் தரவுகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் கட்டுமான பணிகளுக்காக அடிக்கடி தோண்டப்படும் குழாய்கள் சேதமடைவதால் குடிநீர் விநியோகம் தடைபடுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது சாரல் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக தென்காசி மாவட்டம் மேக்கரை பகுதியில் உள்ள அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கம் நடப்பாண்டில் 2வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணைக்கு தற்போது 100 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அதே அளவு நீர் அனுமன் நதி ஆற்றில் வெளியேறி வருகிறது. இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆற்றுப்படுகையின் அருகே செல்ல வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கோவை குற்றாலத்தை மறு அறிவிப்பு வரும் வரை மூடுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டுள்ளது. ஏற்கனவே தொடர் மழை காரணமாக 1.5 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த கோவை குற்றாலம் கடந்த 11ஆம் தேதிதான் திறக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆடி அமாவாசை விழா களை கட்ட தொடங்கியுள்ளது. ஆடி அமாவாசை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் நாளை மற்றும் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளன. இதனால் நேற்று ஒரு நாளில் மட்டும் 700 தனியார் வாகனங்களில் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் கோயிலுக்கு வருகை தந்துள்ளனர்.
இன்று முதல் அரசு பேருந்துகளில் மட்டுமே பக்தர்கள் செல்ல வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. அகஸ்தியர்பட்டியில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு அங்கிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பாபநாசம் சோதனை சாவடியில் பக்தர்களின் உடைமைகள் முழுமையாக சோதனையிடப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. கோவையை அடுத்த ஒத்தக்கால் மண்டபத்தில் காலாவதியான 278 கிலோ பேரிச்சம்பழம் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டத்தில் உள்ள காமர்ஸ் நிறுவனங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது பிளிப்கார்ட் காமர்ஸ் நிறுவனத்தில் காலாவதியான பேரிச்சம்பழம் பெட்டி பெட்டியாக வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அதிகாரிகள் அதனை பறிமுதல் செய்து அங்கேயே அழித்தனர். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் மேலும் ஒரு கிராமத்தினர் இணைந்துள்ளனர். வளத்தூர் கிராம மக்களும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதிய விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் 1087 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது வளத்தூர் கிராம மக்களும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் குதித்தனர். வளத்தூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். விமான நிலைய திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் போராட்டங்கள் மேலும் வலுவடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் அணைப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள 50 ஏக்கர் பரப்பளவிலான பிரம்மசமுத்திர குளத்தில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பருவமழையை வரவேற்கும் விதமாகவும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் நடைபெற்ற இந்த திருவிழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி பிரம்மசமுத்திர கரையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் பிரம்மசமுத்திரம் ஆயக்கட்டு தலைவர் கொடியசைத்து மீன்பிடி திருவிழாவை தொடங்கி வைத்தார். 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள் என அனைவரும் உற்சாகமாக குளத்தில் இறங்கி மீன்பிடித்தனர். வகை வகையான மீன்களுடன் அனைவரும் வீடு திரும்பினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தக்காளி 1 கிலோ 70 ரூபாயாக அதிகரித்துள்ளது. யானை சந்தையில் 1 கிலோ தக்காளி 50 ரூபாய் வரை ஏலம் போனது. 14 கிலோ கொண்ட ஒரு பெட்டி தக்காளி 650 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை ஏலம் போகிறது. இதனால் சில்லறை விற்பனையில் 1 கிலோ 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ 25 ரூபாய்க்கு ஏலம் போன நிலையில் வரத்து குறைவு மற்றும் ஆடி அமாவாசையை ஒட்டி தக்காளி விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் அங்கிருந்தபடியே உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா, காஞ்சிபுரம் ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் ஆகியோரோடு முதலமைச்சர் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டார். முகாம்களில் மக்களிடம் பெறப்படும் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டார். முகாம்களின் எண்ணிக்கை, பெறப்பட்ட மனுக்கள், திட்டப்பணிகளின் முன்னேற்றம் உள்ளிட்டவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். முகாம்களில் மனு அளிக்க வந்த மக்களிடம் முதல்வர் காணொலி வாயிலாக கலந்துரையாடி அவர்களது கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்ட அவர் பல்வேறு கோப்புகளை பார்வையிட்டு ஒப்புதல் அளித்தார். மேலும் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திடம் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்கள் குறித்தும் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். ஆளுங்கட்சியினரின் தலையீட்டால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். தஞ்சையில் விவசாயிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பழனிசாமி, தமது ஆட்சி மீண்டும் அமைந்தால் விவசாயிகள் விளைவித்த பொருட்கள் அரசு நிலையங்களில் உடனடியாக கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவித்தார். கொரோனா பரவாமல் தடுத்த முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்ந்தது தமது ஆட்சி காலத்தில்தான் என்று சுட்டிக்காட்டினார். ஆற்று மணல் அள்ளப்படக்கூடாது என்பதில் அதிமுக அரசு உறுதியாக இருந்ததாக தெரிவித்தார். ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகராக போற்றப்பட்ட தமிழ்நாடு காவல்துறையின் பெருமை தேய்ந்து விட்டதாகவும் குற்றஞ்சாட்டினார். போதைப்பொருள் நிறைந்த மாநிலம் ஆகிப்போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, திருட்டு, வழிப்பறி, பாலி, சீண்டல் என்று தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தில் வருகின்ற செய்தி. அதற்கு காரணம் சரியான முறையிலே இவர்கள் ஆட்சி செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு ஆளுங்கட்சி சேர்ந்த பிரமுகர்கள் காவல் சரியாக செயல்பட விடாத காரணத்தினால் சட்ட ஒழுங்கு இன்றைக்கு படிப்படியாக தமிழகத்தில் சீர்குலைந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஸ்காட்லாந்து இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு மெல்ல மெல்ல தேய்ந்து இன்றைக்கு மக்கள் அச்சப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் வாழ்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது.